மக்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் வருகின்ற 3ஆம் தேதி கர்நாடகாவினுடைய முதல்வரை சந்தித்து காவிரி பிரச்சனைக்காக ஒரு தீர்வு காணும்னு சொல்லி போவதாக இருந்தது. இப்போ கர்நாடகா முதலமைச்சரே இப்போ சூழ்நிலை சரியில்லை, நீங்கள் வர வேண்டாங்கன்ட்டார். இதனால் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் 3ஆம் தேதி நான் கர்நாடகா போவேன், சிவகுமார் அவர்களை பார்ப்பேன், தண்ணி கொண்டு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு கங்கணத்தோடு செயல்பட்டுக்கிட்டு இருக்கார். அவர் ஒரு குழு, ஒரு 12 பேர் அவங்க மந்திரி சபையில் இருக்கிறவங்க, இந்த அவருக்கு வேண்டியவரெல்லாம் கூட்டிகிட்டு நம்ம கர்நாடகா போகலாம், கர்நாடகா போய் அங்கே இருக்கிற முதலமைச்சர் பார்க்கலாம், தண்ணி பிரச்சனையை தீர்த்து வைக்கலான்னு சொல்லி இவர் ஒரு நினைவு, ஒரு கனவோடு இருக்கிறார். ஆனால் அவங்களாம் கர்நாடகாலாம் பல ஆட்களையும் பல பேரையும் பல முதலமைச்சர்களையும் சந்தித்தவங்க. பல ஆண்டு காலமாக கர்நாடகாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் குடிநீர் பிரச்சனை, மேகதாதா அணை பிரச்சனை தொடர்ந்து இருக்குது. ஆனால் இந்த விஜய் போன உடனே, தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் போன உடனே அவர் கொடுத்துருவாரா? கொடுக்க மாட்டார். ஆனால் இவர் ஏதோ நினச்சிட்டு இருக்கிறார், அவர் போனால் பார்த்துருவார், பண்ணிடுவார் அப்படின்ட்டு. ஆனால் அவரெல்லாம் இவரை தாண்டி மிகப்பெரிய ஒரு அரசியல்வாதிகள். இவர் அரசியலுக்கு புதியவர், சினிமா துறையில் நடிச்சிருக்காரு, இப்போ ஏதோ முதலமைச்சர் ஆகிட்டார். இதெல்லாம் வரவேற்கத்தக்க விஷயம், நாட்டு மக்களுக்கு நல்லது பண்ணுறாங்கிறாரு, வரவேற்கத்தக்க விஷயம். ஆனால் அரசியல் தெரிந்தவர்கள், நுணுக்கத்தை கற்றவர்கள், பல பேரை சந்தித்தவர்கள், இவரை தாண்டி அவர்கள் வேலை செய்வார்கள். அதுதான் கர்நாடகாவினுடைய முதல்வர் வேலை செஞ்சிட்ருக்கார். முதலமைச்சர் என்ன சொல்கிறாருன்னா, தமிழ்நாட்டு முதலமைச்சர் நான் உங்களை சந்திக்க விரும்புகிறேன், நான் வரேன்னு சொல்லி ஒரு தூதுக்குழு அனுப்புகிறாரு, ஒரு ரெக்கார்டு, அதாவது இவர் ஒரு தபால் அனுப்புகிறாரு, அவரும் வாங்கங்கிறாரு. வாங்க, நான் உங்களுக்கு ஹெலிகாப்டர்லாம் ஏற்பாடு பண்ணுறேன், எங்கள் அணையெல்லாம் சுற்றி பாருங்கள், நம்மளும் நீங்களும் சேர்ந்து பேசுவோம், காஃபி சாப்பிடுவோம் அப்படின்ற மாதிரி அவர் பேசுகிறாரு. ஆனால் இதற்கு இடையில என்ன நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா, இதனால் என்ன பண்ணுறாருன்னா, அந்நாட்டினுடைய அந்த மாநிலத்தினுடைய முதல்வர் என்ன பண்ணுறாருன்னா, தமிழ்நாட்டினுடைய தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே, இங்கே சூழ்நிலை சரியில்லை, நீங்கள் வர வேண்டாம், நீங்கள் அங்கேயே இருங்க, நான் திருப்பி உங்களுக்கு ஒரு கடிதம் அனுப்புகிறேன், அல்லது அப்போ நீங்கள் ஒரு டேட்டை பார்த்து நம்ம 2 பேரும் பேசுவோம், வாங்க காஃபி சாப்பிடுவோம், உணவு அருந்துவோம், அப்படியே நீங்கள் திரும்ப ஹெலிகாப்டர்லேயே ஃப்ளைட்லேயே போய்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு இன்றைக்கி வர வேண்டாம், எங்களுடைய சூழ்நிலை சரியில்லைங்கிறார். ஏன் சரியில்லைங்கிறாருன்னா, ஏற்கனவே விஜய் நடித்த ஜனநாயகன் படத்தை அங்கே கன்னட வெறியர்கள் அங்கே தேட்டர்லேயே ஓடக்கூடாதுன்னு சொல்லி போஸ்டர்லாம் கிழிச்சிட்டு இருக்கிறோம், அது எல்லாருக்கும் தெரிஞ்சுது. ஆனால் நம்மளுடைய தமிழ்நாட்டினுடைய மக்கள் அந்த கன்னட படங்கள் எது வந்தாலும், இங்கே கன்னடர்கள் யார் கடை நடத்தினாலும், நிறுவனத்தில் வேலை பார்த்தாலும், அல்லது ஒரு அதிகாரிகளாக ஒரு நிறுவனத்தில் இருந்தாலும், அல்ல அரசு துறையில் இருந்தாலும் யாரும் சண்டை போடுறது கிடையாது, வம்பு வழக்கு கிடையாது, அடிதடிலாம் பண்ணுறதில்ல. அவர்களும் நம்மை போன்றவர்கள் என்று நாம் கர்நாடகாவில் இருக்கிற மக்களை நேசிக்கிறோம். ஆனால் கர்நாடகா வெறியர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஒரு ஜனநாயகம் படம் அங்கே ஓடிட்டுருக்கு, அந்த தேட்டரில் இருக்கிற படத்தையெல்லாம் கிழிக்கிறான், அவமானப்படுத்துகிறான். ஆனால் இதில் கர்நாடகா மாநிலத்தில் ஒரு கன்னட வெறியர் ஒருத்தர் இருக்கிறார், பட்டல் நாகராஜன் சொல்லிட்டு, இருக்கிறதுலே மகா மட்டமான ஒரு தலைவர் அவர் தான். தமிழ்நாட்டுக்கு அங்கே கர்நாடகாவிலேருந்து ஏதாவது ஒரு பிரச்சனை தமிழ்நாட்டுக்கு தரணும், அல்லது தமிழ்நாட்டு மக்கள் கேட்குறாங்க அப்படின்னா உடனே எங்கேயாவது ஒரு பார்டரில் நின்றுக்குவார். கர்நாடகாவும் தமிழ்நாடும் இணையக்கூடிய பார்டரில் நின்றுக்கிட்டு போராட்டத்தை அறிவிக்கிறது, பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை அறிவிக்கிறது, அங்கே தொடர்ந்து ஒரு போராட்டம் பண்ணிக்கிட்டே இருக்கிற வேலை அவருக்கு. அவர் என்ன பண்ணுறாருன்னா, 13ஆம் தேதி நாங்கள் எங்களுடைய மாநிலத்தில் முழுவதும் கடையடைப்பு நடத்துவோம், ஆட்டோ கார் வேன் ஓடாது, பள்ளி கல்வி நிறுவனங்கள் இயங்காது அப்படிங்கிறார். இதே சிவகுமார், கர்நாடகத்தினுடைய மாநிலத்தினுடைய முதல்வர் அவர்கள் போன திமுக ஆட்சியில் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின்கிட்ட நான் தமிழகத்துக்கு வரேன், உங்கள் மாநிலத்துக்கு வரேன், இதை பற்றி ஏதாவது பேசுவோம் அப்படின்னு சொன்னதுக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஐயா நீ எங்கள் மாநிலத்துக்கே வர வேண்டாம், நீ அங்கேயே இரு, மேகதாதா அணை பிரச்சனையை நம்ம பார்த்துக்குவோம், இப்போ என்ன பிரச்சனை அதுதான் கோர்ட்டில் இருக்குது, அதை சொல்லி நீங்கள் கோர்ட்டு தீர்ப்பையும் மதிக்க மாட்டேங்கிறீங்க, இது ஏதோ ஒரு போராட்டத்திலே இருக்குது, என்ன வருதோ பார்த்துக்கலாம், என் ஊருக்கே வராதன்னு சொன்னவர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள், அதாவது ஸ்டாலின் அவர்கள். அதனால் சிவகுமார் அங்கேயே காங்கிரஸில் நின்றுக்கிட்டார். இப்போ நம்ம காங்கிரஸுக்காரங்க 5 பேர் இங்கே இருக்கிறான், வாயே திறக்க மாட்டேன்றான் ஒருத்தன் கூட. ஒரு அமைச்சர் இருக்காங்க, எம்எல்ஏ இருக்கிறாங்க, காங்கிரஸ் தான் அங்கே ஆட்சி செய்யுது, ஆனால் யாராவது வாய் திறந்தாங்களா? ஒருத்தன் கூட வாய் திறக்க மாட்டேன்றான்.
இப்போ தமிழ்நாட்டினுடைய மக்களுக்கெல்லாம் என்ன ஒரு கோபம்னா, தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் வந்து ஏன் அங்கே போகணும்னு சொல்லி துடிச்சிட்டு இருக்கிறாரு. வேண்டான்னு சொல்கிறாங்களே, அதிமுக வேண்டாங்குது, திமுக வேண்டாங்குது, பாட்டாளி மக்கள் கட்சி வேண்டாங்குது, கம்யூனிஸ்ட் வேண்டாங்குது, நான் போகிறேன்னு சொல்கிறாரு. அதான் கோர்ட்டு தீர்ப்பு இருக்குது, அதைப்படி பார்த்துக்கலாம், நீங்கள் அங்கே போகாதீங்க, போனீங்கன்னா பிரச்சனையாகும், உங்கள் பேரில் வந்து தப்பான ஒரு அலிகேஷன் ஆகும், ஏதாவது ஒன்று மக்கள் வந்து உங்களை வெறுப்பாங்க அப்படிங்கிறாரு. தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் என்ன நினைக்கிறாருன்னா, நாம் போனோம்னா இப்போ மழை நேரத்தில் தண்ணி வந்துருச்சுன்னா எம்ஜிஆர் மாதிரி, எம்ஜிஆர் ஒரு 1980 வந்து அங்கே போய் பேசினார், உடனே தண்ணி வந்தது மாதிரி நமக்கு வந்துருச்சுன்னா மக்கள்லாம் பாராட்டுவாங்கன்னு நினச்சிட்டு தமிழ்நாட்டினுடைய ஜோசப் விஜய் அவர்கள், முதல்வர் அவர்கள் கங்கணம் கட்டிகிட்டு இருக்கார். ஆனால் இது நடக்காது. தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருடைய ரசிகர்லாம் இருக்காங்க, ஒருத்தன் கூட வாயே திறக்கல. ஏதாவது பேசுனாங்களா? கர்நாடகாவில் இந்த மாதிரி நம்மளுடைய தலைவர் படத்தை கிழிக்கிறாங்க, அங்கே வந்து தேட்டரில் படம் ஓடக்கூடாதுங்கன்னு யாரும் பேசலை. எல்லாம் இன்ஸ்டாகிராம்லேயும் வாட்ஸ்அப்லேயும் ஃபேஸ்புக்லேயும் ஏதாவது யாரையாவது பற்றி பேசுகிறதும் போடுறதும் இதே வேலை தானே தவிர, அங்கே அவங்களுக்கு இருக்கிற உணர்வு நமக்கு இல்லையே என்பது தான் வருத்தமாக இருக்குது. இப்போ தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் வந்து நாளைக்கு போகிறாரு, நான் அதை பண்ணிவிடுறேன் இதை பண்ணிவிடுன்றாரு. அதே வந்து தமிழ்நாட்டினுடைய ஒரு நடிகர் ரஜினிகாந்த் வந்து பல படங்களில் பல கோடி ரூபாய் சம்பாரித்து அதே மாநிலத்தை சேர்ந்தவர் தான் தமிழ்நாட்டில், அதாவது என்ன பாய்ஸ் கார்னரில் வசிக்கிறாரு. அவராவது ஒரு அறிக்கை கொடுக்கணும், ஆனால் அவரெல்லாம் வாயை திறக்க மாட்டேன்றாரு. ஏன்னு கேட்டிங்கன்னா அவர் படம் ஓடாது, ஒரு சிக்கல் நிறையா இருக்குது, அவர் கர்நாடகாவில் வந்து அவர் தொழில் செஞ்சிட்ருக்காரு, அதனால் அவரும் பேச மாட்டார். தமிழ்நாட்டினுடைய நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் எந்த விதமான அறிக்கையும் கொடுக்க மாட்டார். எம்எல்ஏ ஆயிட்டீங்க, திமுக சார்பில் தான் எம்எல்ஏ ஆனீங்க, எல்லா காங்கிரஸினுடைய 5 எம்எல்ஏக்கெல்லாம் மந்திரி ஆனீங்க இன்றைக்கி. ஆனால் யாரால் ஆனீங்க? திமுககாரங்க ஓட்டு போட்டதுனாலையும் மற்ற இதர விசிகா விடுதலை சிறுத்தை கட்சிகள் வந்து உங்களுடைய கூட்டணியில் இருந்தவங்களாம் ஓட்டு போட்டாங்க, நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க, இப்போ அங்கே போயிட்டீங்க. உங்களுடைய ஆட்சி தானே அங்கே நடக்குது, காங்கிரஸினுடைய ஆட்சி தானே நடக்குது. ஏன் வாயை திறக்க மாட்டேங்கிறீங்க? இதை பற்றி ஏன் வாயை பேச மாட்டேங்கிறீங்க? அப்போ தமிழ்நாட்டில் வந்து நீங்கள் வந்து வாழலாம், தமிழ்நாட்டில் இருக்கிற சொத்தெல்லாம் அடுத்தவங்க சொத்தெல்லாம் ஆட்டை போடலாம், மந்திரி ஆகலாம், எம்எல்ஏ ஆகலாம், பல கோடி ரூபாய் சம்பாதிக்கலாம், மாதம் கண்டா பல லட்ச ரூபா எங்களுடைய வருமானத்தில் நீங்கள் வாங்கலாம். ஆனால் அந்த குடிநீர் மேகதாது அணை பிரச்சனைக்கு வாயை திறக்க மாட்டேங்கிறீங்க. ராகுல் காந்தி இன்றைக்கி வராரு, இன்றைக்கி வந்தாலும் அவரும் வந்து என்னென்னா அவரும் வாய் திறக்க மாட்டார். அவராக சொல்லணும்ல. இதில் விஜயும் ராகுல் காந்தியும் ரொம்ப பெஸ்ட்டு ஃப்ரெண்டு. ஆனால் அவர் வந்து நான் அணை கட்டுறதுக்கு விட மாட்டேன், கட்ட வேண்டான்னு சொல்கிறேன் அங்கே அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர்கிட்ட அப்படின்னு ஏதாவது வாய் திறக்கிறாரா? திறக்க மாட்டாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா காங்கிரஸ்காரங்களுக்கு அதாவது இந்த மண்ணில் வந்து இடமே கிடையாது. அதற்கு காரணம் என்ன கேட்டிங்கன்னா, ஒரு ஆள் காங்கிரஸ் வந்து கவுன்சிலர் கூட ஜெயிக்க முடியாது. ஒரு ஒரு வார்டில் இருந்தால் ஒரு கவுன்சிலர் கூட ஜெயிக்க முடியாது. மாணிக்கம் தாகூருங்கிறவர் அவர் வாயை திறக்க மாட்டேங்கிறார். அன்புமணி ராமதாஸ் வந்து ஏகப்பட்ட கேள்விகள் கேட்டுட்ருக்காரு, காங்கிரஸ்காரங்களுக்கு ஏதாவது அறிவு இருக்காயா கேளுங்களேங்கிறாரு. அதுக்கு ஒரு பதிலடி கொடுத்துட்ருக்காரு காங்கிரஸினுடைய மாநில தலைவர். அதாவது நம்ம என்னன்னா, நம்மளை எல்லாம் முட்டாளாக்குறாங்க. இந்த தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் நான் போகிறேன்னு சொல்கிறதும், பிற கட்சிகள் வேண்டான்னு சொல்கிறதும், இப்போ அந்த மாநிலத்தினுடைய தலைவரே வந்து ஆளக்கூடியவரே வந்து நீ வர வேண்டாம், சூழ்நிலை சரியில்லைன்னு சொல்கிறதும், அங்கே இருக்கிற கன்னட வெறியர்கள் பூரா தமிழ்நாட்டுக்கு எந்த பிரச்சனைனாலும் பஸ்ஸை நிறுத்துறது, வந்து வழியில் நிறுத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணுறது, மக்களை அடிக்கிறது, துன்புறுத்துவது தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. இதை பற்றி எந்த அதாவது ஜனநாயக ரீதியாக தமிழ்நாட்டின் முதல்வருக்கும் இதில் வந்து அக்கறை இருக்கா இல்லையாங்கிறது தெரியல. இப்போ தமிழ்நாட்டினுடைய மக்கள்லாம் ஒன்று சேரணும். ஒன்று சேர்ந்து இப்போ அதாவது வந்து அங்கே வட்டல் நாகராஜ் 13ஆம் தேதி வந்து நான் வந்து மாநிலம் பூரா நான் அடைப்பேன், தண்ணியே தரக்கூடாது தமிழ்நாட்டுக்கு அப்படின்னு சொல்கிற போது, ஏன் தமிழ்நாட்டினுடைய மக்கள் போராடக்கூடாது? ஒரு நாள் வந்து தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் நாங்களே வந்து முழு அடைப்பு நடத்துகிறோம், பஸ்ஸு ஓடாது, பள்ளி கல்லூரி ஓடாது, எதுவுமே இயங்காது, பால் தண்ணி குடிநீர் இது மட்டும் மின்சாரம் மட்டும் இயங்கும், மற்ற எல்லாம் நாங்கள் வந்து ஸ்டாப்பேஜ் பண்ணிடுவோம், எதையுமே விடமாட்டோம், கர்நாடகா அங்கே இருக்கிற மாநிலத்தினுடைய லாரிகள் பஸ்ஸு காரு இங்கே வரக்கூடாது, இங்கே இருக்கிற லாரி காரு பஸ்ஸு எந்த விதமான வாகனங்களும் ட்ரெயின் போக்குவரத்து கூட நிறுத்தணும். அதை செய்வாரா முதலமைச்சர்? செய்யணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, அங்கே இருக்கிற தமிழ்நாட்டினுடைய மக்களை அடித்து விரட்டினான் கன்னட வெறியன். அங்கே இருக்கிற பிரச்சனைகள் எதாவது ஓடணும், உடனே நான் மாநிலம் பூரா நான் வேலை நிறுத்தம் பண்ணுவாங்கிறான், ஸ்ட்ரைக் பண்ணுவாங்கிறான். அப்போ நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் மட்டும் என்ன வந்து ஏமாளிகளா அல்லது கோமாளிகளா? மக்கள் தான் சிந்திக்கணும். தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் இந்த அணை பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காணணும், நடவடிக்கை எடுக்கணும். அதாவது எப்படி எடுக்கணும்னா, ஒரு குழு போடணும், விவசாயிகளை கூப்பிடணும், எல்லாத்தையும் சேர்த்து எதிர்கட்சிகள் கேட்குற மாதிரி ஒரு
அனைத்து கட்சி கூட்டத்தையும் இவர் நடத்தி அனைத்து கட்சியினுடைய பிரதிநிதிகள், அனைத்தினுடைய விவசாய சங்கத்தினுடைய பிரதிநிதிகள் இதை ஒரு குழுவாக போட்டு நாம் என்ன பண்ணலாம், என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி தீர்வு காணணும். ஆனால் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் வாயை பேச மாட்டேங்கிறாரு. தயவுசெய்து வாய் பேசுங்க. நீங்கள் ஏதாவது சொன்னீங்கன்னா தான் மக்களுக்கும் விளங்கும், மக்களும் உங்கள் மேலே நன்மதிப்பு பெறுவார்கள் என்று நான் இந்த செய்தி மூலமாக தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருக்கு வேண்டுகோளாக வைக்கிறேன். மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். என்றும் உங்கள் அக்கனி. சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுங்கள், வியூஸ் போடுங்க. இதை பார்க்குறவங்க தயவுசெய்து யாரும் கடந்து போக வேண்டாம். நான் உங்கள் வீட்டு பிள்ளை.